காலேஜ்லாம் எங்க முடிச்சீங்க? ஆக்சுவலா உங்களோட நேட்டிவ் எது? உங்களோட வே ஆஃப் ஸ்லாங்லாம் பார்க்குறப்ப ஊர்க்காரங்கன்னு சொல்லுவோம்ல. எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான். நம்ம ஊர்க்காரங்கள்ட்ட பேசுற மாரி ஒரு ஃபீல் ஆகுது உங்களுக்கு. எனக்கு மதுரை தான் சொந்த ஊரு. நான் ஸ்கூல் அங்க தான் படிச்சேன். சரி. யுஜி அமெரிக்கன் காலேஜ் தான் ம், படிச்சேன் ம், நானு. அங்க முடிச்சுட்டு பிஜிக்கு தான் சென்னை வந்தேன் நானு. ம். அப்போ அண்ணன் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணா ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தோம். சரி. ஒண்ணா தங்கியிருந்து அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். ம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ சும்மா நான் அப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எனக்கு இதன் மேல இத கெரியரா எடுத்துக்கணுமோ, இல்ல இது 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 பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சும்மா இது சுவாரஸ்யமா இருக்கு. ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதுவும் அண்ணன் கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில வந்து ஏடின்னு சொல்ல முடியாது. எல்லா வேலையுமே நம்ம தான் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட் ஃபிலிம். அப்போ கலைஞர் டிவில வந்து இந்த நாளே இயக்குனர் சீசன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ போயிட்டுருக்கப்போ, போய் ரேண்டமா எல்லா வேலையுமே நம்ம தான் பண்ணுவோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம தான், புரொடக்ஷன் நம்ம தான், சாப்பாடு வாங்கி குடுக்குறது நம்ம தான், மேக்கப் ஆமா, நம்ம ஆமா. தான். கண்டிப்பா, எல்லாம் இப்ப கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு தெரியும்ல. ம், ம். அதனால ஆனா அது நம்மள அறியாமலே அது ஒரு பயங்கரமான ஒரு நாலேட்ஜும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பேஷனையும் எனக்குள்ள செலுத்திட்டு இருந்திருக்கு. அது எனக்கு அப்ப தெரியல. ம். ஆனா அத முடிச்சுட்டும் கூட நான் வந்து என்னோட ஃபீல்டு சார்ந்து ஒரு வேலைக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டேன். நான் ரிசர்ச் ஃபீல்ட்ல இருந்தேன். அதுல வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் போனதுக்கப்புறம் இதுல ஏதோ நம்ம இ இதுல அத விட பேஷனேட்டா இருக்குமோ! ம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமோ! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது இருந்துட்டே இருந்துச்சு.